ஹெல்மெட்டில் கேமரா வச்சுருந்தாலே லைசன்ஸே பேன் பண்ணிவிடுவாங்க. ஆக்சுவலாக வண்டி இப்படி தள்ளுது காற்று. கம்ப்ளீட்டாக க்ரீன் தான், அந்த சைடும் ஃபுல் க்ரீன், இந்த சைடும் ஃபுல் க்ரீன். நம்ம எங்கே இருக்கிறோன்னா லென்ஸுக்காக கூட கரெக்டாக போட்டு எடுக்கிறாங்க. ஐயோ பாருங்க, கேமராவில் தெரியாதே தெரியலாம், செம்ம ஸ்டீக்கு. ஸோ எதை பார்த்து நம்ம சூப்பர் தான். ஒரு லைட்டு போட்டால் என்னடா கேரளா கவர்மெண்ட். காலையும் எவ்வளோ டிராஃபிக்னா எப்பா ஒன்றும் முடியல. வீக்கெண்டு, இது லாங் வீக்கெண்ட் இல்லைங்களா. இப்போது சாட்டர்டே, இன்றைக்கினா 12th இல்லை டேட்டு, 12th to 15th லாங் வீக்கெண்டு. ஸோ மொத்தம் பெங்களூரும் நான் நினைக்கிறேன் வெளியே வந்துடுச்சு. ஒரு டால்லையும் அவ்வளோ ஒரு க்யூ. டூ வீலர் இருக்கிறதுனால லக்கி, ஏன்னா டூ வீலர்ஸ் எல்லாமே டால் ஃப்ரீ. கார்ஸ்லாம் வந்து எப்பா எவ்வளோ க்யூ, எவ்வளோ எல்லா இடத்துலையுமே டிராஃபிக். ஹைவேஸ்லேயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து டிராஃபிக் பார்க்குறது. ஸோ இது வரைக்கும் எதுவும் வ்ளாக் பண்ணல, ஏன்னா இதே தான் ஏற்காடு ரூட்டு வந்தோம் இல்லைங்களா. ஸோ சேம் ரூட் தான் இது. ஸோ இதுக்கப்புறமா என்ன வருது அதை வ்ளாக் பண்ணலாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாமே ரைடர்ஸ் எல்லாருமே வெறும் ரைடர்ஸ், கார்ஸ் எல்லாமே இப்போ கர்நாடகா வண்டிங்க தான். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாகவே இப்போ வந்து கர்நாடகா வண்டி தான் டாமினேஷன் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்துக்கிற இடம் பார்த்திங்கன்னா நாமக்கல். வெயில் பொதுன்னு இருக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியர் ஸ்கைஸ். மழைன்றது சுத்தமாக கிடையாதுங்க. கொஞ்சம் கூட 1% கூட வந்து டார்க் க்ளவுட்ஸ் கிடையாது, ஃபுல் கிளியர் ஸ்கைஸு. பட் வாகமனில் ஒரே என்ன விஷயம்னா, இப்போவே வந்து அங்கே 23 டிகிரிஸ் தான். ஸோ கம்ப்ளீட்டாக சில்லுன்னு இருக்க போதுங்க. தட்ஸ் லைக் ஃபென்டாஸ்டிக். ஸோ அதனால தான் நம்ம அங்கே போயின்னுக்கிறது. பட் என்னென்னா, இந்த ரைடே நாங்கள் பண்ணது வந்து மான்சூன் பண்ணலான்ற ஒரே ரீசனுக்கோசரம் தான். இங்கேயும் இல்லை, ஈவன் சக்லேஷ்பூர் அங்கெல்லாம் கூட பார்த்தேன். ரீசெண்டாக வந்து நிறைய ரைடர்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தது. என்னென்னா அங்கே கூட வந்து வெயில் தான் அடிக்குதான், மான்சூனே கிடையாது. பட் என்னென்னா தண்ணி ஃப்ளோ எல்லாம் வந்து இந்த வாட்டர், ரிவர், ஃபால்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அங்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இங்கேயும் அதெல்லாம் கேள்விப்பட்டேன். கேரளாலையும் வந்து நல்லா இருக்குது எல்லாமே. பட் என்ன பண்ணுன்னா மழை கம்மி இந்த தடவை. மான்சூன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலையா, இல்லை அது இன்னும் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் ஆகுமான்றது என்னன்னு தெரியல. பட் இந்த தடவை இன்னும் இது வரைக்கும் இன்னும் மான்சூன் ஸ்டார்ட் ஆகலை. அப்படி மழை வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ டைம் வந்து இப்போ 11:18. ETA காமிச்சது வந்து 5 PM போகலான்னு. பட் இன்னும் லஞ்ச் எல்லாம் வேறு சாப்பிட்ணும் இல்லைங்களா. ஸோ லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஆகிடும். ஒரு 6 இல்லைனா 7க்கு தான் போய் ரீச் ஆகும் ஸ்டேக்கு. யூஸ்ஃபுல் ஃபீச்சர் நான் இன்ஸ்டால் பண்ணதுலேயே ரொம்ப யூஸ் ஆகிற ஃபீச்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் தான். பார்த்தீங்களா, இப்போ ஆறாமல் நான் க்ரூஸில் போட்டேன். ஒரு 80 to 90 கிலோமீட்டர், 80 to 85 இருக்குது அது இப்போ ரேஞ்சு. ஸோ அது பாட்டு க்ரூஸ் பண்ணி போவோம். வேறு ஹேண்ட் பார் வண்டி நம்ம அப்பப்போ திருப்பிக்கினா போதும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்சசரிஸ் ஐவ் எவர் இன்ஸ்டால்ட், ப்ரோ ஸ்பெக். ஸோ இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ கூட இருக்குது சேனலில், உங்களுக்கு ஐ கார்ட்ஸில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். எங்கேருந்து வாங்கலாம் எல்லாமே போட்டிருக்கேன். பியூட்டிஃபுல் ஆக்சரி. ரொம்ப லாங் ரைட்ஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஹைவேஸில் வந்து எப்போவுமே த்ராட்டில் ட்விஸ்ட் பண்ணினே இருக்கணும்னா கொஞ்சம் கை வலிக்கும் இல்லைங்களா. ஸோ இது இருந்தால் ஆறாமல் அது க்ரூஸ் பண்ணினே போகலாம். பெஸ்ட்டு. இப்போ இதில் என்ன பண்ணே ஒன்றுனா, நீங்கள் அப்பில் ஏறும்போது ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாகும், டவுனில் போகும்போது ஸ்பீட் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா, இப்போ வந்து பிரேக் அடிக்கணும்னா சும்மா ட்விஸ்ட் பண்ணிட்டு திருப்பி லைட்டாக இப்படி செட் பண்ணிட்டீங்கன்னா ஆகிடுச்சு, அவ்வளோதான். அது பாட்டுக்கு அது உங்களுக்கு கொண்டு போயிடும். பெஸ்ட்டு, சூப்பர் ஆக்சசரி. ஸோ இன்னொன்று என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வாகமான்ன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியல அது என்ன, எங்கே இருக்குது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட நான் எங்கே போகிறேன்னு கேட்கும்போது நான் வந்து வாகமான்னு சொன்னால் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வாகமான்ன்றது வந்து கேரளாவில் இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷன். அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, கேரளாவோட கொடைக்கானல் அந்த மாதிரி. இப்போ தமிழ்நாடுக்கு எப்படி கொடைக்கானல், அந்த மாதிரி கேரளாவோட கொடைக்கானல் எதுனா வாகமான். உங்களுக்கு எல்லோரும் நிறைய பேருக்கு பைக்கர்ஸ் தெரிஞ்சிருக்கும். இது இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்னு ஒன்று இருக்குது, கம்ப்ளீட்லி ஆஃப் ரோடு பேரடைஸ்ன்னு சொல்லுவாங்க இடுக்கியிலே வந்து. ஸோ அங்கே தான் அதுக்கிட்ட தான் இருக்கிறோம் வாகமான். இது வரைக்கும் நான் போனதும் இல்லை வாகமான்.
எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் வேகமான் போகிறேன், பார்க்கலாம். ஸோ ஆமாம், இது வேறு சொல்ல மறந்துட்டேன் இல்லைங்களா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜிஎஸ் வந்து கேரளா ஸ்டேட் உள்ள வந்து போக போகிறது. இது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு அண்ட் ஸோ இது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு அண்ட் கர்நாடகாவில் வண்டி தான் என்ட்ரு ஆகிருக்குது. ஆந்திராவில் கூட என்ட்ரு ஆகிருக்கு. ஆக்சுவலாக இது ஆந்திரா பார்டர் உள்ளே போயிட்டு வந்திருக்கோம். ஸோ ஆந்திராக்குள்ளே கூட போய்க்குது வண்டி. பட் கேரளா வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜிஎஸ்க்கு போகிறது. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். கைஸ், இது என்ன ஊருன்னே தெரில. கண்ணு கட்டின தூரம் இருக்க பாருங்கள், எல்லாமே ட்ரை தான். ஆக்சுவலாக இங்கே ரிவர் இருந்துக்கணும். ஆமாம், இது ரிவரு ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டுக்குது. எவ்வளோ ஒரு ட்ராயம் டைகரு KTM 390 அட்வென்ச்சர் பறக்குது. நிறையா பைக்கர் கைஸ், நிறையா பைக்கர்ஸ் இந்த இன்னைக்கு லாங் வீக்கெண்ட் இல்லையா, அதில் எல்லாருமே வந்து வெளியே எல்லாருமே வந்து பெங்களூர் விட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ சீன் என்னன்னா, கேரளாவில் மோட்டோ விளாகிங் சுத்தமாக அலோடு கிடையாது. ஹெல்மெட்டில் கேமரா வச்சுருந்தாலே லைசன்ஸே பேன் பண்ணிவிடுவாங்க. பட் இதெல்லாம் மீறியும் நம்ம கேரளாக்குள்ளே போகிறோம், பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. பட்டு மோஸ்ட்லி பார்டர் கிட்ட போயிட்டு உடனே கேமராவை கழட்டி டேங் பேக்குள்ளே வச்சுட்டு அமைதியாக இருந்துட போகிறோம். ஏன்னா ரிஸ்க் எடுக்க இல்லைங்களா. சும்மா பிரச்சனைன்னு தெரிஞ்சோம் போயிட்டு வேணும்னே அதை பண்ணோம்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையில் தான் முடியும். அதனால் அந்த பிரச்சனையாகவே பண்ணாமல் பிரச்சனையை ஃப்ரீயாக விட்டுருணும். ரோடு மாத்திரம் சூப்பராக இருக்குது. கிராஸ் விண்ட்ஸு எக்கச்சக்க கிராஸ் விண்ட்ஸு. ஹெல்மெட்டே அப்படியே கடன்னு ஆடுது. எந்த இப்படி ஆடுதுன்னா, குமரந்தெல்லாம் வந்து ஹெவி விண்ட் பிளாஸ்ட்டு. அவன் ஹெல்மெட்டில் அவன் எப்படி தான் ஓட்டின்னு வரானே தெரியல. அது மட்டும் இல்லாமல் இங்கே லேண்டு பார்த்தீங்கன்னா எப்பா ஃபுல் ட்ரை, கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகுது. எதுவுமே எங்கேயுமே வந்து கொஞ்சம் கூட க்ரீனரியே இல்லை. எதுவும் பார்த்திங்களா, இந்த மரங்களை விட்டுட்டு அங்கெல்லாம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் தண்ணியே கிடையாது. இங்கெல்லாம் வந்து சுத்தமாக கிடையாது தண்ணி. கம்ப்ளீட் ட்ரை தான். இது ட்ரை லேண்டு. ஆக்சுவலாக வண்டி இப்படி தள்ளுது காற்று. பட் இது கொஞ்சம் நல்லா பேலன்ஸ்டு வண்டின்றதுனால அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயின்னுக்குது. திடீர்னு இந்த மாதிரி மலைகள் அங்கே பார்த்தீங்களா, ஒரு பியூட்டிஃபுல் வெதர், கம்ப்ளீட்டாக க்ரீன் தான். அந்த சைடும் ஃபுல் க்ரீன், இந்த சைடும் ஃபுல் க்ரீன். நம்ம எங்கே இருக்கிறோன்னா தேனினாலே இப்படி தான் செம்ம பியூட்டிஃபுல்லான இடம். கண்டிப்பாக அது வந்து ஒரு நாள் ரைட் பண்ணுவோம். அதுக்கும் தேனி கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். செம்மையாக இருக்கும் கைஸ். தேனி ஊர் மாத்திரம் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பியூட்டி ஆஃப் தமிழ்நாடு. அப்படி தான் நான் சொல்லுவேன். ஊர் ஒரு அழகான ஊர் அது. பாருங்கள், இங்கே வந்தவொடனே அப்படியே கொஞ்சம் லைட்டாக சில்லுன்னு ஆகிடுச்சு. அப்படியே இவ்வளோ நேரம் வெயில் சுட்டடிச்சு இருந்துச்சு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிக்குது. எவ்வளோ டெம்பரேச்சர்னால் எனக்கு தெரியல. ஏன்னா வாட்ச் கட்டலை, அதில் டெம்பரேச்சர் தெரியல. ஃபோன் எடுத்து பார்க்கணுன்னா வண்டி ஓட்டின்னு இருக்கும்போது முடியாது. எவ்வளோ பிரச்சனை. உட்காருறீங்களா? கைஸ், இங்கே ஒரு சின்ன பிரேக் எடுத்திருந்தோம். இங்கே வண்டியில் ஃபோட்டோ வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் நின்றுங்கிறாங்க. ஆர்வக்கோளாறு லென்ஸ் கேப் கூட கரெக்டாக ஃபோட்டோ எடுக்கிறாங்கப்பா. ஓகே கைஸ், இங்கே ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு இப்போது கிளம்ப போகிறோம். அதுக்குள்ளே ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் ஆச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் 131 kilometers, 2 hours 35 minutes. ஸோ 7 o'clock ரீச்சு. மோஸ்ட்லி இதுக்கப்புறமா ஒரு பிரேக் எடுப்போம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு பிரேக் எடுத்தால் ஆகிடுச்சு. ஸோ மோஸ்ட்லி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எப்படியும் மோட்டோ விளாகிங் அலௌட் இல்லை. ஸோ நம்ம வந்து நேராக போயிட்டு பார்டர்கிட்ட
இந்த கேமராலாம் எடுத்துகிட்டு உள்ளே வச்சுட்டு உள்ளே அந்த பார்டர் செக்கிங் செக் போஸ்டெல்லாம் ஆகிட்டோன்னே அதுக்கப்புறமா திருப்பி கேமரா எடுத்து போடலான்னு பார்ப்போம். பார்த்து எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட் பாருங்க. இந்த ஃபுல் க்ரீனு, பச்சை பசேலுன்னு. பாப்பா இங்கே கண்டிப்பாக ட்ரோன் ஷாட் எடுத்து எடுக்கணும். ஆக்சுவலாக அங்கே ட்ரோன் ஷாட் எடுத்துன்னு இருக்கும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்தார். ஸோ இதோட ஒரு சூப்பரான லொக்கேஷன் 5 கிலோமீட்டரில் இன்னும் இருக்குது. ஸோ இங்கே எடுக்கிறதுக்கு பதில் அங்கே போய் எடுங்க ட்ரோன் ஷாட்ஸ், அதான் ரொம்ப நல்லா வரும்னாரு. ஸோ அதான் அங்கே எவ்வளோ ஆகுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு, ப்ளஸ் அங்கே சன் செட் ஆகிருக்குது இல்லையா, ஸோ ரொம்ப ஒரு மாதிரி வாஷ்ட் அவுட் இமேஜாக வருது. சரி அதான் இங்கே எங்கன்னா எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அந்த 5 கிலோமீட்டரில் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். 2 சைடும் வயல் இருக்கும், நடுவில் ரோடு போவோம், ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்குன்னு சொன்னார். சரி போய் பார்ப்போமே எப்படி இருக்குதுன்னு. இது எப்படி இருக்குது பாருங்கள் கைஸ். அந்த மலை தெரியுதுங்களா, அங்கே ஃபுல்லாக சன்லைட் விழுகுது. ஆனால் அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா மலையே காணாமல் போயிடுது. ஆனால் மலை இருக்குது, ஆனால் அது காணாமல் போயிடுச்சு. ஓ அவ்வளோவும் பனி, அது க்ளவுட்ஸ் சேர்ந்து பனி தான், ஃபுல்லாக பனியாக தான் இருக்குது அங்கெல்லாம், பனிமூட்டம். ஸோ இங்கெல்லாம் ஃபுல்லாக தெரியுது, அங்கே ஒன்றுமே தெரில. ஐயோ இன்னும் நம்ம போகிற இடம் எப்படி இருக்கும் போதோ. இந்த சுருளி ஃபால்ஸ் வந்து ஃபாரஸ்ட் தான். இப்போ மேலே போர்டில் பார்த்தீங்கன்னா சுருளி ஃபால்ஸ், இப்படி போனால் சுருளி ஃபால்ஸு. ஸோ இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ரூட்டு, பட் இப்போ வந்து க்ளோஸ்டு அது. ஏன்னா வெறும் 3 மணி வரைக்கும் தான் ஓப்பனாக. அதுவும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் சொன்னார். அவர் வேறு 5 கிலோமீட்டரில் போப்பா சூப்பராக வரும் ஒரு இடம்னாரு. இங்கே ஒன்றுமே வரல அந்த மாதிரி, அங்கேயே நல்லா தான் இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா எதிரில் இன்னும் ரொம்ப கொடூரமாக மழை பெய்ய போகுது. இதெல்லாம் ரொம்ப சில்லுன்னு இருக்க போகுது. ஏதோ ஒன்று ஆக போகுது. ஆனால் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி வைப்பாகுது, பயங்கர வைப்பாகுது. என்ன மழை இதுன்னு தெரியல, ஆனால் சக்கதாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப அந்த அதுவும் அந்த மேலே டாப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயமாகுது இங்கே பார்க்குறதுக்கு. என்னடா இதுன்னு. நம்ம வந்து காட் ரோட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இது என்ன ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு தெரில. ஆக்சுவலாக இது பெரியார் பவர் ஹவுஸ்ன்னு வந்துச்சு. இது பெரியார் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டா இல்லை இப்போ ரிசர்வ் ஃபாரஸ்ட் பேர் தெரியல உங்களுக்கு. மோஸ்ட்லி கீழே இப்போ வீடியோவில் வந்திருக்கும் இது என்ன ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுன்னு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேரளா என்டர் பண்ணிவிடுவோம். பட் வியூ, ஓ மை காட், வியூ பாருங்கள், சக்கதாகுது. அப்பா 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 கொடூரமாகுது வியூ. மான்சூன் கேட்டு கடைசியில் மான்சூன் வந்துடுச்சு, சந்தோஷமாகுது. ஓ ஹெவி பெண்டு ஓப்பா கேபா வியூ ஏ. ಅಯ್ಯೋ ಏನ್ರಿ ಇದು ಇಷ್ಟು ಇಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದೆ. வண்டி ஓட்டுறதா இல்லை நான் இதை என்ஜாய் பண்ணுறதா ஒன்றும் புரியல எனக்கு. மழையும் கழிச்சு என்னன்னா ஹெவி மழை இல்லை, சும்மா லைட்டாக தூருது. இட்ஸ் ஓகே, நம்மளுக்கு ஏதோ ஒன்று கச்சிச்சு இல்லையா. இதுக்கு தான் மான்சூனில் வரணுன்றது. எல்லாமே க்ரீன், இங்கே பச்சை பசேல்னு இருக்குது. இவ்வளோ நேரம் வெயில ஓட்டின்னு வந்தது எல்லாமே
டக்குன்னு மறந்து ஃப்ரெஷ் ஆகுது எங்களுக்கு. இன்னும் எவ்வளோ வேணாலும் இதே மாதிரி ஓட்டலாம் நாங்கள். அந்த மாதிரி ஒரு டயர்டே இல்லாத போயினுக்குது. வா என்ன காட்டுது, ஐயோ. கைஸ் இது வந்து இப்போ தான் கேமரா ஆன் பண்ணேன். ஸோ அங்கே செக் போஸ்ட்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டவுனெல்லாம் விட்டுட்டு இப்போ தான் வாகமான் காட் செக்ஷனுக்குள்ளே வந்திருக்கோம். சுத்தமாக எங்கேயுமே லைட் இது இந்த வீட்டு லைட்டுங்க தான் வந்து உழுவுதோ வழியோ, வேறு எங்கேயுமே லைட்டே இல்லை. சடனாக பார்த்தா டெட் எண்ட் ஆகுது. ஏதோ ஒரு பிளிங்கர்ஸோ எதுவுமே கிடையாது இந்த ரோடில். எப்படி ஊருக்கு இந்த காரை நம்பி தான் நான் போயின்னுக்கிறேன். ஐயோப்பா இங்கே பாருங்கள், உங்கள் கேமராவில் தெரியுதானே தெரில, ஆனால் செம்ம ஸ்டீப் இது. ஒரு பெண்டும் பயங்கர ஸ்டீப் ஆகுதுங்க. மலை மேலே ஏறுறோமா, மலை கீழே போயின்னுக்கிறோமா, ஒன்றும் புரியல. சடனாக ஒரு இடத்துல பார்த்தா ஏறுது, சடனாக ஒரு இடத்துல பார்த்தா ஃபுல்லாக இருக்குது. வெதர் பாட்டு என்னமோ சூப்பர் தான். ஒரு லைட்டு போட்டால் என்னடா கேரளா கவர்மெண்ட்டு ஒரு எல்இடி கூட வேணாடா, ஹாலோஜன் லைட்டு போட்டால் என்னடா ஆகிட போகுது உங்களுக்கு.